தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பேட்ச் மாணவர்களும் மற்றும் இணைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் நம்ம டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் அப்படி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் கேட்குறாங்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. தேவையான நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கங்க. உங்களுக்கு அது ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுங்கிற 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிறதுனால ஓகே. சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஷுவராக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். முதல் கேள்வி, இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சுனில் அரோரா. இரண்டாவது கேள்வி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஸ் உறுப்பாகும்? சட்டத்தின் ஆட்சியின் உறுப்பாகும். 3, கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தில் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள்? ஆன்சர் 1, 2, 3, 4 எல்லாமே இறையாண்மைக்கு உரிய வரம்புகள் தான். அடிப்படை உரிமை, நீதி புலனாய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 4வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்படுகிறது? அரசின் கடமைகள் பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கு. 5, அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது? ஆப்ஷன் சி, சமத்துவ உரிமை. 6, மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம்? இன்டகிரேட்டட். ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. 7, கூற்று ஏ, ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. கூற்று ஆர், 18 வயதிற்கு குறைவான பெண்களுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகளும் உதவுவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ தவறு, ஆர் சரி. 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவங்க உதவுவார்கள். 8, டிஜிட்டல் இந்தியா எனும் பிரசாரம் துவங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி, 2015. 9, லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம்? பாருங்க, இந்த லோக் ஆயுக்தா லோக்பாலில் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு, பார்த்துக்குங்க. சிம்லா. 10, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. 11, முதல் மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? ஏப்ரல் 4, 1957. 12, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆப்ஷன் பி, 3 மட்டும். கேசவானந்த பாரதி வழக்கை பொறுத்த மட்டும் முகவரி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது சரி. 13, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுய தொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைக்கப்பட்டது? தேசிய ஊரக ஜீவாதார இயக்கம். 14, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு? ஜூலை 1, 2017. 15, ASPRE 2015 வருடம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது? தொழில் முனைப்பை முடுக்கிவிடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல். 16, அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில் நோக்கம்? அம்ருட் குழுவுக்கான நோக்கம் அடிப்படை வசதிகளை தருவது. 17, பள்ளியில் பயிலும் மாணவர்களின் உடல்நலை மேம்படுத்த பள்ளியில் இளம் பருவ மருத்துவமனை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் டேஸ் ஆகும்? வாழ்வொளி திட்டம். அடுத்து CGS 2022. முதல் கேள்வி,
அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்துச் செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பார்க்கர். நிதி கூட்டாட்சி என்பதன் முக்கியமான அம்சம் இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது. ஆப்ஷன் ஏ சிக்கன திறன். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட முறையில் தான் அவரையும் பதவி நீக்கம் செய்வாங்க. 4. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். 5. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. இந்த பிஎஸ்எஃப் இந்த மாதிரி ஒரு 6-7 அமைப்புகள் இருக்குங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. 6. எந்த சூழ்நிலையில் ஒருவரது குடியுரிமை நீக்க முடியாது? போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவருடைய குடியுரிமை நீக்க முடியாது. 7. கீழ்குறிப்பிடப்பட்டுள்ள அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர். இந்த அரசியலமைப்பு முகவரை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. 8. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் என்.கே. சிங். நிதி ஆணையம் ரொம்ப முக்கியங்க, எப்படியோ ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், இல்லைனா நிதி ஆணையம் சம்மந்தப்பட்ட சரத்துக்கள் ஏதாவது வரும், ஈஸியாக மார்க் வாங்கலாம். 9. 2010-2020 ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் டான்ஜெட்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரியன் திட்டத்தை நிறுவனம் எங்கெங்க அப்படின்னா டி 1, 3, 4 தேனி, ஈரோடு, சேலம். மிதக்கும் சூரியன் திட்டம் தேனி, ஈரோடு, சேலம். 10. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4132. இறையாண்மை முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடு எல்லா விதமான வேற்றையும் தவிர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி. 11. தெலுங்கானா என்ற பெயர் எந்த வார்த்தையை குறிக்கிறது? திரிலிங்கா தேசம். 12. தற்போதைய தெலுங்கானா மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். 13. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்த அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர். 14. உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் 73. 15. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ்காணப்படுபவைகளில் எது அல்லது எவை? நெகிழா அரசியலமைப்பு, கவர்னர் நியமனம். 16. காக்கா கயல்கர் ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம், முதல் தேசிய ஆணையம். 17. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு 46. ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். இதுலேயே 30 கொஸ்டின் பக்கம் வந்துடுச்சு. அடுத்த கொஸ்டின் இப்போ. நன்றி, வணக்கம்.